ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கன் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. சிக்கன் எடுத்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சிக்கன் எடுத்து அதில் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்க போகிறோங்க. பாருங்கள் எப்படி வணக்கிறதுன்னு. எண்ணெய் மேலே ஊற்றிடணும். கொஞ்சம் வணக்கிறோம். நல்லா கிளறணும். நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடவும் உப்பு கொஞ்சம் போடவும். உப்பு போட்டு நல்லா கலருவோம். நல்லா கலரி வணக்கவும். நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் அதிலேயே போட்டு நல்லா வணக்கி விடுவோம். எப்படி கும்முன்னு வாசனை வருதா? நல்ல ஸ்மெல். அப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கசகசா, சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே அதில் போட்டு நல்லா பச்சையாகவே அரைச்சிருவோங்க. அரைச்சி அதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கலரிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கலரிட்டு கருவேப்பிலை அது மேலே கொஞ்சம் போடுவோங்க. கருவேப்பிலை போட்டு எங்களது ஃபேவரட் பச்சை மிளகா தான் எங்களுக்கு ஃபேவரட். எல்லாத்துலேயும் பச்சை மிளகா 2 போடுவோம். பச்சை மிளகா 4 அரிஞ்சு போட்டிருக்குறோம். நல்லா நீட்டாக 4 போடணும். நல்லா போட்டு நல்லா கலரி நல்லா கும்முன்னு பச்சை மிளகா வாசனையே நல்லா தூக்கும் சிக்கன் கிரேவிக்கு. இதுதான்பா எங்களோட சிக்கன் கிரேவி குழம்பு. இப்போ மூடி வச்சிடலாம். கொதிக்கட்டும். கொதிச்ச பின்னாடி பார்க்கலாம். வாங்கப்பா. குழம்பு நல்லா வெந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு கெட்டியாக. பாருங்கள், களி செஞ்சு சிக்கன் கிரேவி குழம்பு ஊற்றி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் களி செஞ்சோம். ராகி களி செஞ்சு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. சூப்பர். எப்படி இருந்துச்சுன்னு